இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. எரேமியா 1 அதிகாரம் 7 Today's Bible verse. For you shall go to all to whom I send you, and whatever I command you, you shall speak. Jeremiah chapter 1 verse 7. யோனாவின் சரித்திரத்தை பார்க்கும்போது கர்த்தர் யோனாவை நினிவேக்கு போய் அங்கு பிரசங்கிக்கும்படி கூறுகிறார். யோனா நினிவேயில் வாழ்கிற மக்கள் மிகவும் மோசமானவர்கள், மனம் திரும்ப மாட்டார்கள் என்று நினைத்து தர்ஷீசுக்கு போக தொடங்குகிறார். ஆனால் தேவனுடைய திட்டம் யோனாவை கொண்டுதான் நினிவேயை ரட்சிக்க வேண்டும் என்பதாயிருந்தது. ஆகவே யோனா தர்ஷீசுக்கு போக நினைத்தாலும் கடலில் புயலை வரவழைத்து கடலில் தூக்கி எறியப்பட்டு ஒரு மீனினால் விழுங்கப்பட்டு அசாதாரணமான காரியங்களை செய்து கர்த்தர் யோனாவை நினிவேக்கு கொண்டு வந்து சுவிசேஷத்தை சொல்ல வைத்தார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை நம்மை கொண்டுதான் செய்ய வைப்பார். அதில் மாற்றம் எதுவுமே இருக்காது. நாம் மாற்ற நினைத்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் திட்டத்தில் நாம் இருந்தால் அவருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும். தேவராஜ்யத்தின் பணிக்கென ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்யும்படி தேவன் நம்மிடம் பல முறை பேசியிருக்கலாம். ஆனால் நாம் பல காரணங்களால் தேவ சித்தத்தை தவிர்த்து தப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை தவிர்க்க போவதில்லை. நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் நம்மை கொண்டுதான் செய்ய போகிறார். தேவாதி தேவனுடைய மாபெரும் கட்டளைக்கும் சித்தத்திற்கும் நம்மை அர்ப்பணித்து தேவன் நம்மை செய்ய சொல்லியிருக்கும் காரியத்தை செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஒருவேளை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தோமானால், யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது அவருக்கு ஞானோதயம் வந்தது போல் நம்முடைய வாழ்விலும் நம்மை அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வைக்க தேவன் சில காரியங்களை அனுமதிக்கலாம். அவ்வாறு நடக்கும் போது தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.